ஸ்மார்ட் கார்டு நம்பரை ஃபுல்லாக டைப் செய்யணும் சரியா. அப்புறம் இதில் ஃபோன் நம்பர் எழுதிக்கிடணும். இதில் அட்ரஸ். இதில் வந்து நம்ம இந்த ஆப்பில் அவங்க நம்பரை போடையுமே இதில் இருக்க பேர் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக வரும். ஃபஸ்ட்டு அதில் இருக்க வயசு அப்படியே டைப் செய்யுங்க. மேல் ஃபீமேல் போட்டுக்கோங்க. கல்வி வந்து இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு வந்து 01, படிச்சிருக்கவங்களுக்கு +2 படிக்கிறாங்கன்னா 02, பட்ட படிப்புனா 03. இதை கவனிச்சுக்கோங்க. இதில் இருக்கிறத கவனிச்சுட்டு அப்படியே போடுங்க சரியா. வேலையுமே இதிலே கொடுத்துருக்காங்க என்ன வேலை பார்க்காங்கன்ட்டு. 01, 02 விவசாயம் சாராத தொழில், இந்த கடல் தொழிலுக்கெலாம் போகிறவங்களாம் விவசாயம் சாராத இதில் வரும் 03. அப்புறம் வந்து அவங்க நம்ம கவர்மெண்ட்லேருந்து என்ன நலத்திட்டங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அந்த ஆப்பில் அதுவே காட்டும். அதில் பாருங்கள் P2 P3 அப்படி போட்டிருந்ததுன்னா அவங்க P3 இதில் யார் வாங்கியிருக்காங்கன்னா அந்த பேரை இந்த பக்கம் எழுதணும் இந்த சைடு சரியா. அதே மாதிரியே வரிசைக்கு இதை ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து என்னென்னா அதில் வாங்கியிருக்கிறதுலே முக்கியமான 3 நலத்திட்டங்கள் அதை வந்து இந்த சைடு நம்ம வந்து கரெக்டாக எழுதிடணும். அப்புறம் உங்களுக்கு உங்கள் தேவைகள் 2030ஆம் ஆண்டுக்குள் உங்கள் தேவைகள்னு கேட்டிருக்காங்க. அதில் ஒரு 3 தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்து 3 டிக் பண்ணணும். டிக் பண்ணிட்டு ஆன்லைனுக்குள்ளே போனோம்னா அதிலே நிறைய சிஸ்டம் கேட்கும். அதில் உங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்ககிட்ட கேட்கணும். கேட்டுட்டு அதில் இப்படி போடணும். இவங்க C6 C இப்போ அப்படி போட்டிருக்காங்களா அது மாதிரி நீங்கள் டைப் செஞ்சுக்கோங்க. இதில் கையெழுத்து தேதி, இதில் அவங்களோட கையெழுத்து. அப்புறம் இதில் எதெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அதெல்லாம் இந்த பக்கம் டிக் பண்ணிக்கோங்க. எது அவங்களுக்கு தேவையோ அதை இந்த பக்கம் டிக் பண்ணுங்கள் ஓகேவா. அப்புறம் இந்த பக்கம் கவனிச்சுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான்.